பக்தி களம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குங்க. ஏதேனும் ஒரு தீர்வு கிடைச்சதுன்னா அதை வச்சு நான் முன்னேறிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு. பண கஷ்டமாக இருக்கலாம், மன கஷ்டமாக இருக்கலாம். நான் இந்த உறவுகள்கிட்ட இவ்வளோ இனிமையாக இருந்தேன், ஆனால் என்கிட்ட இந்த உறவுகள் யாருமே இனிமையாக இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய கவலைகளாக இருக்கலாம். எல்லாத்தையுமே ஒரு வழிபாடு மாற்றி கொடுத்துரும், அதுவும் எளிமையான வழிபாடு மாற்றி கொடுத்துரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அப்படியான ஒரு வழிபாட்டு முறையோடு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் தாரா. இவங்களை தமிழில் பச்சை தாரா அப்படின்னு சொல்கிறோம். பச்சை அப்படிங்கிறது வளமையினுடைய நிறமாக பார்க்கப்படுது. அந்த வளமையினுடைய நிறமாகவே இருக்கிறது தான் தாராவினுடைய வழிபாடு. இந்த தாரா அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்ன தெரியுமாங்க? நட்சத்திரம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. துன்பத்திலிருந்து கரை சேர்ப்பவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அத்தனையும் போக்கி தரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிரீன் தாரா வழிபாடு தான். இந்த தாரா அப்படிங்கிற சொல் நம்ம இந்திய மரபில் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்தியாவில் தசமகா வித்யை அப்படின்னு சொல்லி சாக்த மரபில் இருக்கும். அந்த தசமகா வித்யையில் காளிக்கு அடுத்து பார்க்கக்கூடிய வழிபாட்டு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தாராவினுடைய வழிபாடு. இந்த தாராவை ஹிந்துக்கள் நம்ம உருவம் கொடுத்து வழிபடுறதை விட புத்தர் துறவிகள் அதிகமாக வழிபடுறாங்க. புத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவத்தை வழிபடுவதற்கு முன்னாடியே தாராவினுடைய வழிபாடு தான் அங்கே சிறப்பானதாக கருதப்படுது. புத்தரில் நிறைய ஃபார்ம் ஆஃப் புத்தர் நம்ம பார்த்துருப்போம். அதில் ஒரு வடிவம் தான் அவலோகிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவம். அந்த அவலோகிதர் வடிவத்திலிருந்து கருணையின் துளிகளிலிருந்து வந்தவள் தான் இந்த தாரா அப்படின்னு புத்த மத கதைகள் நிறையவே சொல்லி வைக்கிறாங்க. அந்த புத்த துறவிகள் இவளை வழிபடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா எல்லா விதங்களிலும் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுனால தான். 22 தாராக்கள் இருக்கிறாங்க. அதில் முதன்மையான தாரா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை தாரா. பச்சை தாராவினுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வியாகவே இருக்கும். இவங்க யார் அப்படின்னு பார்க்குறப்பயே காட் ஆஃப் கம்பேஷன், அதாவது கருணையினுடைய வடிவம் அப்படிங்கிறதுனால கருணையான முகம், சர்வ அலங்காரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதத்தை, அதாவது இடது காலை மடித்த நிலையிலும் வலது காலை கீழே ஊன்றிய நிலையிலும் இருப்பாங்க. இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப உலகியல் நன்மைக்காக உலகியலில் உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை அனைத்தையும் கொடுக்கக்கூடியவள் அப்படிங்கிற தன்மையில் தான் இந்த தாராவை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துன்பத்திலிருந்து கரை சேர்ப்பவள் அப்படிங்கிறதுனால அவருடைய கரங்களில் இருக்கக்கூடிய முத்திரை அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான ஒரு முத்திரையாக பார்க்கப்படுது. நம்முடைய சுண்டு விரலுக்கு அருகில் இருக்கக்கூடிய விரலும் கட்டை விரலும் இணைக்கக்கூடிய இந்த முத்திரையை தான் தாரா வைத்திருப்பாள். தொடையில் தன்னுடைய கரத்தை அமைத்தவாறு ஒரு முத்திரையாகவும் அதே மாதிரி இப்படியாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் தான் தாராவினுடைய வடிவத்தை நாம் பார்க்க முடிகிறது. தாராவினுடைய வழிபாட்டில் இந்த முத்திரையை பயன்படுத்தக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறதும் உண்டு. இந்த தாரா கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறப்ப நேர்மையான நியாயமான எல்லா கோரிக்கைகளையும் கேட்கலாம். பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, மன கஷ்டமாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையும் சரி செய்து தரக்கூடியவள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராதேவியினுடைய வழிபாடு. இந்த தாராவை எப்போது வழிபடணும் அப்படின்னு பார்க்குறப்ப எல்லா நாட்களிலும் வழிபடலாம். இப்போ நான் சிலை வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்யணுமா, ஆராதனை செய்யணுமா அப்படிங்கிறது நிறைய பேருடைய சந்தேகமாக இருக்கும். சிலை வைத்திருந்தாலும் அபிஷேகம், ஆராதனை இந்த மாதிரியான நிறைய ரிச்சுவல்ஸ் இல்லாத ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராவினுடைய வழிபாடு. இந்த தாராவை எப்படி வழிபாடு செய்யணும்னு கேட்குறப்ப இரவு நேரத்தில் இருந்தாலும் சரி, அதிகாலை நேரத்தில் இருந்தாலும் சரி, அதாவது அதிகாலை அப்படின்னு சொன்னால் 3 மணியிலிருந்து 5 மணிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். இரவு அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு தூக்கம் சொக்கி நிற்கக்கூடிய அந்த காலகட்டம். இந்த 2 நேரத்தை நம்ம ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 டைமிங்கில் மட்டும்தான் நம்முடைய மைண்ட் ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். இந்த ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறது யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு டைமிங். இந்த டைமிங்கில் தாராவை வழிபாடு செய்யும்போது எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன விஷயம்னாலும் அம்மா கிட்ட தாராளமாக கேட்கலாம், நம்பிக்கையோடு கேட்கலாம். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாராவை வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்ப பெரிய பூஜை முறைகள்லாம் கிடையாது. ஒரு தாமரை எடுத்து வச்சாலே போதுமானது. அதுவும் பௌர்ணமிக்கு மட்டும் தாமரை வச்சுட்டு மற்ற நாட்களில் மந்திரங்கள் மட்டும் சொன்னாலே இன்னும் சிறப்பாகவே இருக்கும். ஒயிட் சேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தியை இவங்களுடைய வழிபாட்டிற்கு பயன்பாடு செய்யலாம். இந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த மந்திரம் அப்படிங்கிறது தாராவினுடைய மந்திரமாகவே பார்க்கப்படுது. ஓம் தாரே துத்தாரே துரே சோஹா அப்படிங்கிற மந்திரம். ஓம் அப்படிங்கிறது பிரணவ மந்திரம். தாரே அப்படின்னு சொன்னால் தாராதேவியே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. துத்தாரே அப்படின்னா கொடுங்க அப்படின்னு அர்த்தம்.
துரே அப்படின்னா வேகமாக கொடுங்க அப்படின்னு அர்த்தம். சோஹா அப்படின்னு சொன்னால் உங்களை நான் தலை வணங்குகிறேன் அப்படிங்கிறது தான் இதற்கான பொருளாக அமையுது. இது ஜென்ரலான ஒரு மந்திரம் தான். உங்களுடைய ஹாரோஸ்கோப் பார்த்துட்டு உங்களுடைய நிலையை பார்த்ததுக்கப்புறம் அதுக்கேற்ற அக்ஷரங்களோட சேர்த்து முன்னும் பின்னும் சில அக்ஷரங்களை சேர்த்து நம்மளுடைய கன்சல்டேஷனுக்கு அப்புறம் வந்து தாராதேவியினுடைய வழிபாட்டு முறையை நம்ம கொடுக்கக்கூடிய வழக்கம் இருக்கு. கிளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க, தாராதேவி வழிபாட செய்ய ஆரம்பித்த உடனே அதனுடைய மாற்றம் நிறைய தெரியுது. ஏன்னா காடஸஸ் வந்து கம்பேஷனுடைய காடஸஸ். இப்போ கருணை அப்படிங்கிறப்ப சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா அடுத்த நாள்லேருந்து உங்களுக்கு மாற்றம் தெரியும். ஒருத்தவங்க நமக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி நல்ல நறுமணங்கள் நிறைய வீச ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து உணர்ந்தவங்கள் சொல்லக்கூடிய விஷயமா பார்க்குறோம். இந்த தாராதேவியினுடைய வழிபாட்டில் இன்னொரு முக்கியமான அம்சம் என்னென்னா, உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே 48 நாட்களுக்குள்ளே நிறைவேற்றி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராதேவியினுடையது. இப்போ மந்திரம் சொல்லியாச்சு, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற முறையை சொல்லியாச்சு. மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ ஒரு அன்ரூல்டு பேப்பர் எடுத்துகிட்டு க்ரீன் கலர் பெனில் நினச்சிட்டு ஒரே விஷயத்தை நினச்சிட்டு தாராவினுடைய சிலைக்கு அடியில் வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அது எளிதாக நடக்கக்கூடிய விஷயத்தையும் பார்க்க முடியுது. இந்த தாராதேவி பிறந்த தினம் எது தெரியுமாங்க? சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய நன்னாள். அதாவது புத்த பூர்ணிமாவும் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் தான் மே 1 இவங்களுடைய பிறந்த நாளாக வருது. அவதாரம் செய்திருக்கக்கூடிய திருநாளாக பார்க்குறோம். இந்த அவதார திருநாளிலிருந்து இவங்களுடைய உபாசனை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் சிறப்பான முறையில் இருக்கும். இது பற்றியான ஃபர்தர் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் இனி வரப்போது. நம்முடைய பக்தி களம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.